அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மோசமான பலன்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த பிப்ரவரி 17ஆம் தேதியான இந்த சூரிய கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வீடியோ தாங்க இது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான வான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண்டில் 4 கிரகணம் வரும். அதில் 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் வரும். ஒரு சில ஆண்டுகளில் தான் 5 கிரகணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமான இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த மாசி மாத அமாவாசையில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் வீட்டில் ஒரு திருமண வரன் அமையவே இல்லை, யாருக்கு என்ன எதனால் அப்படி அமையவே இல்லை, பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் எல்லாமே பார்க்குறாங்க, உடனே திருமணம் முடிஞ்சிருது, ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அது இழுத்துக்கிட்டே போகுது, தட்டிக்கிட்டே போகுது, நல்ல வரன்லாம் அமையறதில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு தோஷமோ பரிகாரமோ செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக சரி செய்து தராங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்து திருமண வரன்கள் அமைந்திருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். சரி, இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் 3:26 மணிக்கு சற்று நேரத்தில் தொடங்க இருக்க போது. இந்த 3:26 மணிக்கு தொடங்கி மாலை 7:57 மணிக்கு முடிவடையும். இந்த சூரிய கிரகணம் சனி பகவானால் ஆளப்படக்கூடிய கும்பராசியில் நடக்குது. முக்கியமாக இது ஒரு வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் மற்றும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகுது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியன் நெருப்பு வளையம் போன்று காட்சி கொடுக்குங்க. அதே போல் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவில் சூத காலம் இல்லை, அதாவது தோஷம் எதுவும் இல்லை. கிரகணங்களுடைய நிலை காரணமாக சூரிய கிரகணத்தின் தாக்கம் 12 ராசிகளின் மீதும் காணப்படும். அதில் சிலருக்கு சிறப்பாகவும் சிலருக்கு மோசமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் போது மேசராசியின் 11வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னும், பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நிதிநிலையிலும் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் போது 10வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பணியிடத்திலும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கிரகண நாளில் முதலீடுகளை செய்வதை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தினரோடு ஒருங்கிணைப்பை பேண வேண்டியது அவசியம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுன ராசி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தின் போது மிதுன ராசியின் 9வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்படி செலவு அதிகரிக்கிறதால நிதிநிலை பாதிக்கப்படலாம். அதுவும் உடல்நலம் தொடர்பான விஷயங்களுக்கு செலவுகள் அதிகம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் போது கடகராசியின் 8வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் பல வழிகளில் இருந்து நல்ல செய்திகளை பெறக்கூடும். தடைப்பட்ட வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும். ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியுடன் மன திருப்தியுடன் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம். சூரிய கிரகணத்தின் போது சிம்மராசியின் 7வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு புதிய வேலையும் செய்யும் போது சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னா சர்ச்சைகளில் சிக்கக்கூடலாம். இந்த காலத்தில் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உடன் இருக்கிறவங்கள முழுமையாக நம்பி இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம்.
அதனால் அதையெல்லாம் சமாளித்து வர வேண்டிய தைரியமும் உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக கன்னிராசி. சூரிய கிரகணத்தின் போது கன்னிராசியின் 6வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக துலாம் ராசி. சூரிய கிரகணத்தின் போது துலாம் ராசியின் 5வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய வார்த்தை மக்களினுடைய மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் உறவுகள் வலுவடையும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தோடு அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக விருச்சிகம். சூரிய கிரகணத்தின் போது விருச்சிக ராசியின் 4வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதிகமான வாய்ப்புகள் நிதி ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நபரினுடைய நட்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தின் போது தனுசு ராசியின் 3வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் குவியும். தொழிலில் வெற்றியும் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். வேலை தொடர்பான சிரமங்களை அதிகமாக சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியின் 2வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதன் காரணமாக முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தெரியும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா, கும்பராசியின் முதல் வீட்டில் சூரியன் இருப்பார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் சிரமப்பட நேரிடலாம். அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். 1க்கு 2 முறை நீங்கள் ஒரு வார்த்தை விடும்போது யோசித்து பேசுகிறது ரொம்பவே நல்லது. அதே போல் கூடுதலான கவனம் குடும்பத்தின் மீதும் குடும்ப வேலைகளின் மீதும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடைசி ராசியான மீனம் ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தின் போது மீனராசியின் 12வது வீட்டில் சூரியன் இருப்பார். இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்றாகவே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குடும்பத்தில் திடீரான மகிழ்ச்சி. நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. இதோடு அமைதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதி அதிகரிக்கக்கூடியதா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். காதல் வாழ்க்கையில் பெரிதாக உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் காதல் வாழ்க்கை சற்றே உங்களுக்கு சிரமத்தோடு இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் இப்படி கணிக்கப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.